ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி சேம் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் சவுண்ட் இல்லை, சாரி ஃபார் தட். நானும் அப்சர்வேஷன் பண்ணல, மைக் வந்து ஆன் பண்ண காணும். ஸோ சாரி. இப்போ வந்து மைக் ஆன் பண்ணியிருக்கேன். சரி, இன்றைக்கி நம்ம பேசிக் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டு வரோம். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் பயனடைஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக பிகினர்ஸ் வந்து இந்த கேண்டில்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. மேலே கீழே போகுது, அதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ எங்கே என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கலாம், எக்ஸிட் ஆகலாம், நம்ம எதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ரைஸு நம்ம எந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அதாவது ஒரு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து கீழே ரிட்டர்ன் வந்தோடனே எல்லாருக்கும் 95% பீப்புள்ஸ்க்கு என்னென்னா இந்த லெவல் கட்டானால் வந்து ஷார்ட் சைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வியூ இருக்குது எல்லாருக்குமே. கிட்டத்தட்ட 95% புதுசாக மார்க்கெட்டில் வரவங்களுக்கு. ஏன்னா ட்ரெண்டு கட் ஆகுதுலையா, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டோட்டலாக பிளான் அப்படியே மாற்றிக்குங்க. இப்போ எப்படின்னா ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா ப்ரைஸ் அங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது கொஞ்ச நேரம் அப்படின்னா கீழே வரத்துக்காக நிற்கல ஃப்ரெண்ட்ஸ். அதை புரிஞ்சுங்க. கீழே வரத்துக்காக நிற்கிறதில்ல. அகைன் இன்னொரு மேலே போகிறதுக்காக தான் வந்து ப்ரைஸ் பொதுவாக நிற்கும். கிட்டத்தட்ட 90% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு மேலே அப்பர் சைட் தான் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும். ஒரு 10 to 15% வந்து ரிவர்சல் ஆகும். இல்லைன்னு சொல்லலை. இது மாதிரி 10 to 15% ரிவர்சல் ஆகுது தவிர மிச்சம் வந்து 85-90% பார்த்தீங்கன்னா அப்சைடுக்கான பிளான் தான் வரும். நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் கூட எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, ஆனால் வந்து பெல் ஐக்கானை மறந்துடுறாங்க கிளிக் பண்ணுறதுக்கு. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.